ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்தில் காலிங்கராயர் முழு உருவ வெண்கல சிலை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஹானர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ஈரோடு மாவட்டத்தில் வெள்ளோட்டில் காலிங்கராயர் அவர்களுக்கு வந்து முழு உருவ வெண்கல சிலை நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஸோ எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து நதிநீர் இணைப்பின் முன்னோடியாக திகழ்ந்திருக்கார். ஸோ 1270ஆம் ஆண்டுல பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சொந்த செலவிலேயே ஈரோடு மாவட்டத்தில் காலிங்கராயன் கால்வாய் அப்படிங்கிறத வந்து கட்டியிருக்காரு. ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 12 ஆண்டுகள் வந்து ஆயிருக்கும். அதுவும் 90 கிலோமீட்டர், அதாவது பவானி நகர்ல இருந்து நொய்யல் ஆறு வரைக்கும். ஸோ 90 கிலோமீட்டர் அந்த கால்வாய் வந்து கட்டியிருக்காரு. ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில காலிங்கராயருக்கு 7 அடி உயரத்தில் வந்து முழு உருவ வெண்கல சிலை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களால் நிறுவப்பட்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்தமானில் கடல் நடுவே மீன் பண்ணை திட்டம் தொடக்கம், நாட்டிலே முதல் முறை. ஸோ நாட்டிலே முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்தமான் கடல் பகுதியில வந்து கடலுக்கு நடுவில் ஒரு மீன் பண்ணை திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய புவி அறிவியல் துறை, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. ஸோ அதே மாதிரி அந்தமான் அண்ட் நிக்கோபர் யூனியன் பிரதேசம் இணைந்து தான் இந்த திட்டத்தை வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுவையும் மதிப்பும் மிகுந்த கடல் விரால், அதே மாதிரி கொடுவா மீன்கள் வந்து வளர்க்க போறாங்க. அதே மாதிரி சோதனை அடிப்படையில் வந்து கடற்பாசி உற்பத்தி செய்யவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வடகிழக்கு பாரம்பரியத்தை பறைசாற்றும் குடியரசு தின தேநீர் விருந்து அழைப்புதல். ஸோ வரப்போகிற அந்த 26ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நாட்டின் 77வது குடியரசு தின நாள் வந்து கொண்டாடப்படுகிறது. அதாவது நம்மளுடைய அரசியல் அமைப்பை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்த நாள். ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய மாளிகையில் வந்து விருந்தினர்களுக்கு தேநீர் விருது வந்து வழங்கப்படுகிறது. அதற்காக அழைப்புதல் வந்து வழங்கப்படும். ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா எப்படி அதை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வடகிழக்கு மாநிலங்களின் பாரம்பரிய கலை மற்றும் கைவினை திறனை பிரதிபலிக்கும்படியாக இந்த அழைப்புதல் வந்து தொகுக்கப்பட்டுள்ளது. ஸோ இது யாரு தொகுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தில் உள்ள தேசிய வடிவமைப்பு நிறுவனம், ஸோ அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய அந்த டிசைன் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு. ஸோ இவங்க தான் இந்த அழைப்புதலை வந்து தொகுத்திருக்காங்க. ஸோ இந்த எந்தெந்த மாநிலங்களின் அந்த கலாச்சாரம் மற்றும் கைவினை பொருட்களை பிரதிபலிப்பதாக இந்த கார்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டலட்சுமின்னு சொல்லும்போது வடகிழக்குல இருக்கக்கூடிய அந்த 8 மாநிலங்கள். ஸோ 8 மாநிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அசாம், ஆந்திர பிரதேஷ், மேகாலயா, திரிபுரா, சிக்கிம், மணிப்பூர், மிசோராம், நாகாலாந்து. ஸோ இங்க இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களினுடைய கைவினை பொருட்கள் மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இந்த அழைப்புதலானது இருக்க போகிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சாகித்ய அகாதமிக்கு நிகராக செம்மொழி இலக்கிய விருது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஹானர்ஸ்ல கவர் ஆகும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய அளவில் அந்த இலக்கியத்திற்கான விருது வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து மத்திய அரசால் வழங்கப்பட்டிருக்கும்.
ஸோ எந்த வருடத்திலிருந்து அப்படின்னு பார்க்கும்போது 1954 வருடத்துல இருந்து. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது திடீர்னு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசின் கலாச்சாரத்துறை தலையீட்டால் வந்து அதை வந்து நிறுத்தி இருக்காங்க அந்த அவார்டு. ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா அதற்கு நிகராக தமிழக அரசு செம்மொழி இலக்கிய விருதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா தேசிய அளவில் தான் இந்த விருது வந்து வழங்கப்பட போக உள்ளது. இதுக்கு விருது மற்றும் 5 லட்சம் பரிசு தொகை வந்து தமிழக அரசால் வழங்கப்படும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதலாக எத்தனை எத்தனை அந்த லாங்குவேஜில் வந்து வழங்கப்படுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, வங்காளம் மற்றும் மராட்டிய மொழியில் சிறந்து விளங்கக்கூடிய அந்த இலக்கியங்களுக்கு முதல்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சாகித்ய அகாதமிக்கு நிகரான செம்மொழி இலக்கிய விருதை வந்து தமிழக அரசு வந்து வழங்க இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பட்டினமருதூர் வட்டெழுத்து கல்வெட்டில் பாண்டியரின் ஜீவ சமாதி குறித்த விவரம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 தமிழ் சொசைட்டி ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது தான் பட்டினமருதூர். ஸோ இது வந்து ஒரு தொல்லியல் களம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 4/11/2024 அன்று அந்த தமிழில் எழுதியிருக்கக்கூடிய அந்த வட்டெழுத்து கல்வெட்டானது கிடைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை வந்து அந்த ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்கும்போது இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பாண்டியரின் ஸோ அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா சங்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர்கள் தான் நம்ம மதுரை இந்த ரீஜியன்ல வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா கோஞ்சடை அப்படிங்கிற அந்த பாண்டியருடைய ஜீவ சமாதி குறித்த விவரங்கள் தான் இதுல வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எங்க இது அமைந்திருக்குன்னு பார்க்கும்போது பட்டினமருதூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரபாண்டிய விநாயகர் ஆலயத்தின் வடக்கு எல்லையில தான் இந்த வட்டெழுத்தானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இது மட்டும் இல்லாம ஆலயத்தின் மகா மண்டபத்தின் கன்னிமூலையில பாத்தீங்க அப்படின்னா ஒரே கல்லாலான அந்த முற்கால பாண்டியர்களின் லிங்கமும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிஃபா தொற்று பதநீர் பறவை கடித்த பழங்களை தவிர்க்க தமிழக சுகாதாரத்துறை அறிவித்தல். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கம்யூனிகபிள் டிசீஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த நிஃபா தொற்று அப்படிங்கிறது எ டைப் ஆஃப் சூனோட்டிக் டிசீஸ். சூனோட்டிக் டிசீஸ்னா விலங்குகள் மூலமாக மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோய். ஸோ இது நார்மலா பார்த்தீங்க அப்படின்னா இந்த வவ்வால்ல வந்து இயற்கையாகவே இந்த வைரஸ் இருக்கும். இந்த வைரஸ் வந்து இந்த வவ்வால்கள் கடிக்கக்கூடிய அந்த பழங்களை குதிரைகள், நாய்கள், பஞ்சுகள் இந்த மாதிரி ஏதாவது உட்கொள்ளும் போது என்ன ஆகும்னா அந்த வைரஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அதன் மூலம் வந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோய். ஸோ இதனால வவ்வாலினுடைய உமிழ்நீர் படர்ந்த பழங்களை வந்து உண்ணும் போதுதான் நார்மலா என்ன ஆகும்னா இந்த டிசீஸ் வந்து அனிமல் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு வந்து பரவும்.